அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். 24/12/2024 அதாவது பெரியார் நினைவு நாள் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைத்த மாநிலம் முழுக்க மாவட்ட தலைநகர்களில் நடத்தின 10.5% வன்னியர் உள்ளிடஒதுக்கீட்டுக்கான போராட்டம். அந்த இடஒதுக்கீடு வேண்டி போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுச்சு அப்படின்னா, இது இடஒதுக்கீடு கோரிக்கைக்கான போராட்டமா, இல்லை திமுக கிட்ட எப்படியாவது எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சார் ஸ்டாலின் சார் கொஞ்சம் சேர்த்துங்க சார்னு கெஞ்சின போராட்டமா, இல்லை திமுகவை மிரட்டின போராட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி, இது இடஒதுக்கீடு கோரிக்கைக்கான போராட்டமா, இல்லை இது யார் மானவன்னியன் யார் மானம் இல்லாத வன்னியன் அப்படின்னு லேப் டெஸ்ட் எடுக்கிற போராட்டமா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வியும் இருக்கு. இது குறித்து விரிவா பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். நம்ம விரிவாகவும் விவரமாகவும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிடஒதுக்கீடை நாம முழுமையா வரவேற்கிறோம். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகங்களுக்கு ஏற்ப எத்தனை சதவீதமோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதா நம்மோட நிலைப்பாடும். இது குறித்து சட்டமன்றத்தில் கடந்த 2 நாள் நடந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்போ வன்னியர் உள்ளிடஒதுக்கீடு பேசு பொருளா ஆனப்பவே நாம திமுக அரசாங்கம் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும், சாத்தியக்கூறுகள் இருக்கு, இருந்தாலும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போடுறாங்க அப்படின்னு நாமளும் 10.5% இடஒதுக்கீடை ஆதரிச்சுதான் அப்பவே பேசியிருந்தோம். அதனால இடஒதுக்கீடுக்கு சார்பான நிலைப்பாடு தான் நம்மோட நிலைப்பாடும். இடஒதுக்கீடுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட போராட்டத்துல, அவங்களோட பேச்சுல, அவங்களோட செயல்முறையில நமக்கு விமர்சனம் இருக்கு. அதுக்கான பதிவா தான் நீங்க இதை அணுகணும். இடஒதுக்கீடுக்கு எதிரான பதிவா நீங்க இதை கருதக்கூடாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இடஒதுக்கீடு போராட்டத்துல பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அதாவது ராமதாஸ் அவர்கள் திண்டிவனத்துல போராட்டத்தை ஒருங்கிணைச்சு அங்க தலைமையேற்று அவர் உரையாற்றினாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காஞ்சிபுரத்துல போராட்டத்தை ஒருங்கிணைச்சு தலைமையேற்று அங்க அவர் பேசிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2 பேரும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருந்தாங்க. 2 பேரோட பேச்சையும் சேர்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தையும் தாண்டும். அப்படி இவங்க 2 பேரோட பேச்சு, முழு பேச்சையும் நம்ம கவனிச்சுட்டு அதுக்கான குறிப்பெடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுறதுனால தான் இந்த காலதாமதம். சும்மா அவங்க ஏதோ பேசிட்டாங்க, அதுல இருந்து 2 வார்த்தையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ அவங்களை கலாச்சி கிண்டல் பண்ணி பேசுறதோன்னா நம்ம உடனே போடலாம். அதாவது காலதாமதத்துக்கான காரணத்தை நியாயப்படுத்தி உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த போராட்ட காலத்துல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் பேசினதும் காஞ்சிபுரத்துல திண்டிவனத்துல ராமதாஸ் அவர்கள் பேசினதும் ரெண்டுமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். ஒரே ஒரு ஆள் தயார்படுத்தி கொடுத்த ஸ்கிரிப்டை 2 பேர் 2 விதமா பேசினாங்க. அன்புமணி அவரோட ஸ்டைல்ல பேசினாரு, ராமதாஸ் அவர்கள் அவரோட ஸ்டைல்ல பேசினாரு. இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் அவர்களை துண்டுச்சீட்டு ராமதாசன் கூட நாம குறிப்பிடலாம். அவர் பேப்பர் இல்லாம காகிதம் இல்லாம அதுல பார்த்து படிக்காம எந்த விஷயத்தையும் பேச மாட்டார். ஏன் இதை நான் இங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நாம எப்படியா வளர்த்தெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மற்றவர்கள் கிட்ட குறை காணுவது மட்டுமே நம்மளோட நோக்கமாகவும் பார்வையாகவும் இருக்கு. தன்கிட்ட இருக்கிற குறையை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அது போலதான் நாம ராமதாஸ் அவர்களோட ரசிகர்களா இருந்தோம்னா, அவர் என்ன பேசினாலும் அவர் என்ன செஞ்சாலும் அது நமக்கு ஹீரோயிசமா தெரியுது. அன்புமணி அவர்களோட ரசிகரா இருந்தோம்னா, அவர் என்ன பேசினாலும் என்ன செஞ்சோம்னாலும் அது நமக்கு ஹீரோயிசமா தெரியுது. நான் ஏன் ரசிகர்னே தெரிஞ்சே தான் சொல்றேன். அவங்க கொள்கைவாதிகள் கிடையாது, கொள்கை தலைமைகள் கிடையாது. வெறும் ரசிகர் கூட்டத்தை, ஃபேன் ஃபாலோயர்ஸை வெறியேத்தி உண்டு பண்றவங்க தான் அவங்க. இப்படி ராமதாஸ் அவர்கள் பேப்பர் வச்சு படிக்கிறதே நம்ம நியாயப்படுத்தி அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போறோம். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சீட்டு வச்சு படிச்சுட்டா பேப்பர் இல்லாம பேச முடியுமா உன் தலைவனால? துண்டு சீட்டு ஸ்டாலின் பிட்டு பேப்பர் இல்லாம பேச மாட்டாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறத நம்ம வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பேசுறதுங்கிறது ஒரு வழிமுறை தான். தன்னோட கொள்கையை மக்கள் கிட்ட கடத்துறது, இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு வழிமுறை தான். அதை நம்ம பேச வந்ததை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சரியான தகவலை கடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான், எந்த தகவலையும் தவற விடாம பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக தான்
அதாவது தகவல்களை குறிப்பெடுத்துக்கிட்டு வந்து பேசுகிற பழக்கம். அது ராமதாஸும் செய்கிறாரு, ஸ்டாலின் அவர்களும் செய்கிறாரு, இன்னும் பல தலைவர்களும் செய்கிறாங்க. அப்போது நம்ம பார்வையில் ஸ்டாலின் அவர்களை மட்டும் துண்டுச்சிட்டுன்னு விமர்சிக்கிறோமே தவிர ராமதாஸை துண்டுச்சிட்டுன்னு நம்ம அந்த கோணத்தில் அணுகிறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் மேலே உங்களுக்கு அவர் பேசுறதுல விமர்சனம் இருந்தால் அந்த விமர்சனங்கள் அத்தனையுமே ராமதாஸ் அவர்களுக்கு பொருந்தும். ஸ்டாலின் துண்டுச்சீட்டு ஸ்டாலின் அப்படின்னா ராமதாஸ் அவர்களும் துண்டுச்சீட்டு ராமதாஸ் தான். அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கங்க. இப்போ பேசுனதுக்கு வருவோம். இந்த பதிவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை மட்டும் பேசிடுவோம். என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு போராட்டத்துல, நீங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடை நீங்க கொடுக்கல அப்படின்னா எந்த மானமுள்ள வன்னியனும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். மாற்று நிலைப்பாடு, மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாவது இருந்தாலே நீங்க வன்னியன் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை, ஒரு உளவியல் தாக்குதல தொடர்ந்து இளைஞர்கள் கிட்ட புகுத்திக்கிட்டே இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. மானமுள்ள வன்னியன் வாக்களிக்க மாட்டான் அப்படின்னா யார் மானமுள்ளவன் யார் மானம் இல்லாதவன் அப்படின்னு நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அப்படின்னு நாம கேட்கிறோம். அதே போல எது மானமுள்ள செயல் எது மானமற்ற செயல் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை நிர்ணயிக்குமா, அதை தீர்மானிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதே போல இப்போ திமுகவுக்கு வாக்களிச்சா மானம் இல்லாத வன்னியன் அப்படின்னா திமுக கூட கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மானமுள்ள கட்சியா மானம் இல்லாத கட்சியா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பா எழுது. இதோட கூட துணை கேள்வியா நமக்கு என்ன எழுது அப்படின்னா, போராட்ட களத்துல மான உணர்ச்சியோட, உங்க கான்செப்ட் படி மான உணர்ச்சியோட எல்லாரும் எழுச்சியோட அங்க வந்து போராட்டத்துல கலந்துக்கிறாங்க, அங்கங்க மாவட்டத்துல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அரசியல்ல எம்பி சீட்டுக்கு நீங்க நிக்க வச்ச உங்க மனைவி சௌமியா அன்புமணி போராட்ட களத்துக்கு வரலையே, அவங்க மானமுள்ள வன்னியரா மானம் இல்லாத வன்னியரா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பா கட்சிக்காரங்க கிட்டே எழுது, நம்ம கிட்டே பேசுறாங்க. அதோட கூட உங்க மனைவி சௌமியா அன்புமணிக்கு வாக்கு கேட்க மட்டும் உங்க மகள்கள் தெரு தெருவா ரோடு ரோடா வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுட்டு சுத்தினாங்க இல்லையா, அந்த உங்க மகள்கள் ஏன் வன்னியர்களோட உரிமை போராட்டமான உயிர் போராட்டமான இடஒதுக்கீடுக்கு ஏன் வந்து களத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க, கொடிக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க, கோஷம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களே பல பேர் பேசுறத நம்ம கேட்கிறோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற உள்ளிட ஒதுக்கீடு போராட்டத்தில் பங்கு பெறாத உங்க மகள்கள் மானமுள்ள வன்னியரா இல்ல மானம் இல்லாத வன்னியரா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதும் பொதுவா வெகுவா மக்கள் கிட்ட கேள்வியா இருக்கு. இப்போ இன்னொன்னு சொன்னியப்பா, இது இடஒதுக்கீடு போராட்டமா இல்ல திமுக கிட்ட கூட்டணி பேரம் பேசுற, கூட்டணிக்கு நெருக்கடி தர இல்ல கூட்டணிக்கு கெஞ்சுற போராட்டமான ஒண்ணு சொன்னீங்க, அது என்ன கதை அப்படின்னா, நீங்க 2 பேர் பேசுனதையுமே பார்த்தா அப்படிதான் தெரியும். தொடர்ந்து திமுகவை டார்கெட் பண்ணி அடிக்கிறதா தான் அவங்களோட போராட்டத்தோட உத்தியா சமீப காலங்களாவே அவங்க அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க, கடந்த 6 மாதத்துக்கு மேலேயாவே. ஏன்னா அவங்களுக்கு போக்கு நம்ம தொடர்ந்து சொல்றதா, பாமக 2014 பாஜக கூட கூட்டு வச்சதுல இருந்து பெரும் தோல்வியை சந்திக்கிற கட்சியா, மக்கள் கிட்ட செல்வாக்கு இழந்த, மக்களுக்கு தெளிவா தெரியும் என்னதான் ஜாதி உணர்வு கொஞ்ச நெஞ்சு இருந்தா கூட சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை கொண்டவங்களா இருந்தா யாரா இருந்தாலும் தூக்கி வெளியே வீசிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள். அதனோட வெளிப்பாடு தான் 2014 பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டு சேர்ந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் பாஜக அதிமுக மாத்தி மாத்தி கூட்டு வச்சுக்கிறது வரைக்கும் தமிழக மக்கள் நன்கு உணர்ந்ததுனால தான், வன்னியர்களே நன்கு உணர்ந்ததுனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு போக்கிடம் இல்லாம அரசியல் அனாதையாக்கப்பட்ட கட்சி போல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. எங்க போனாலும் தோல்வி தோல்வி தோல்வி, எல்லா தேர்தலையும் தோல்வி தோல்வி தோல்வி, உள்ளாட்சிகள்ல போட்டியிட வேட்பாளர்களே பிரதிநிதிகளே இல்லை அப்படிங்கிற அவல நிலை. என்னதான் ஜாதி வெறி பேசினா கூட தேர்தல் அரசியல்ல நம்மளால ஜெயிக்க முடியல, பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நல்லாவே உணர்ந்திருக்கு. அதனாலதான் அவங்களோட கடைசி ஆயுதமா வேற வழியே இல்லை, எங்களை திமுகவோட கூட்டு சேர்த்துக்குங்க, உங்களோட சேர்ந்தாதான் எங்களுக்கு ஒரு மாதிரி நாங்க இழந்த இமேஜை இழந்த நன்மதிப்பை மீட்டு எடுக்க முடியும், சமூக நீதி தளத்துல பயணிக்கிறோம், நாங்க இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு மக்களை ஏமாற்ற முடியும், எங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ 15% உள்ளிட ஒதுக்கீடு மட்டும் எங்க வன்னியர்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு சீட்டே வேணாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அன்புமணி ராமதாஸ் அங்க குறிப்பிடுறார். முதல்ல உங்களோட ஆதரவை யார் எதிர்பார்த்தா? நீங்க ஆதரவு கொடுத்துதான்
திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற சூழல்ல இல்லைங்கிறத கடந்த 3-4 தேர்தலுக்கு மேல திமுக நிரூபிச்சுக்கிட்டு தான் வருது. 2014 இருந்தே நீங்க இருக்கிற கூட்டணி பெரியசா பலம் இல்லாத கூட்டணி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட கள நிலவரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்னமோ வெற்றி வாய்ப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் அதை தூக்கி திமுக கொடுக்கிற மாதிரியும் நீங்க எவ்வளவு அப்பட்டமான பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு முன்னுதாரணம். பலம் இல்லாத நீங்க உங்களோட ஆதரவை ஏற்கனவே பலம் வாய்ந்த கட்சியா வெற்றி வாகை சூடிக்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு கொடுக்க வேண்டிய நிபந்தனை என்ன இருக்கு, நிர்பந்தம் என்ன இருக்கு? அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? ஏன்னா எப்படியாவது கூட்டணியில சேர்த்துங்க, கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வடிவேலு ஒரு படத்துல, தெய்வமே தெய்வமே எனக்கு 2 சீட்டு கூட கொடுக்கலன்னா பரவாயில்ல தெய்வமே, கழுத நீ சீட்டே கொடுக்க வேணாம், நீ இடஒதுக்கீடு கூட கொடுக்க வேணாம் தெய்வமே, அதாவது அங்க இருந்துட்டு இடஒதுக்கீடு கூட கொடுக்க வேணாம் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வடிவேல் பேசுவார் பாத்தீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கும் கூட நம்ம உறுதியா சொல்றோம், திமுக சரி அப்படின்னு தலையாட்டினா அவங்க இடஒதுக்கீடுக்கான எந்தவித சம்மதமும் தெரிவிக்க தேவையில்ல, இடஒதுக்கீடு கொடுக்க தேவையில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ஓடி போய் அவங்களோட சேர்ந்து நின்று போட்டோ பிடிச்சிக்கும், தைலாபுரத்தில் கூட்டு வச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு விருந்து கொடுக்கும். அதெல்லாம் கூச்சமே பட மாட்டாங்க, தாராளமாக செய்வாங்க. கேட்டால் நாங்கள் நிபந்தனை வச்சிருக்கோம், இடஒதுக்கீடை நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க, வாக்குறுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க பங்குக்கு ஏதாவது சொல்லி சமாளித்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தொடரும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களோட கோரிக்கை அவங்க நிறைவேற்றல, அதனால வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுல சட்ட சிக்கல் இருக்கு, அப்புறம் நாங்க சேர்ந்து பழகும் போது கூட்டணியில ஒன்னா சேர்ந்து பழகும் போதுதான் அது தெரிஞ்சிச்சு, நாங்க அழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உள்ள இருந்துகிட்டே அப்படின்னு அதை சொல்லியே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. சேர்ந்தாலும் ஒண்ணு சொல்லுவாங்க, சேராட்டியும் ஒண்ணு சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தாலும் ஒண்ணு சொல்லுவாங்க, கொடுக்காட்டியும் ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 விதமான பாசிபிலிட்டிக்கும் 2 விதமான எது நிகழ்வுகளுக்கும் அவங்க கிட்ட தயாரான பதில் இருக்கு. அதனால அவங்களுக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு திமுக தலையசைச்சாலும் ஓடி போய் திமுக கூட்டணியில ஒட்டிக்க பாட்டாளி மக்கள் கட்சி தயாரா இருக்கு. அதை மட்டுமே நோக்கமா கொண்டுதான் இன்னைக்கு திமுகவுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்கணும், திமுகவோட வாக்கு வங்கியை பெருமளவுல வன்னியர்கள் கிட்ட பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்கள ஒரு வன்னியர் விரோத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இனத்திற்கே விரோத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிப்பை நடத்தணும்னு தொடர்ந்து அந்த வேலையைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுக்கிட்டு வருது. திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறத மட்டுமே இலக்கா வச்சு மட்டும்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. இடஒதுக்கீடை இலக்கா வச்சு போராட்டம் நடைபெறல. அன்புமணியோட மகளை பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் போராட்ட காலத்துல அங்க நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. அன்புமணி அவரோட மகள் அவங்க எடுத்து இருக்கிற படத்துக்கு வியாபாரத்துக்கு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க, விஜயை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள் எங்க இருக்காங்க, நாம எங்க இருக்கோம், நாம எந்நேரம் ரோட்லயே கிடக்கோம், ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வழக்கம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் முதலாளிகளா வளர்த்தெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க செல்வமும் செல்வாக்கும் வாய்ந்த நபர்களா அவங்களோட 10 தலைமுறையை இன்னைக்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க பேசினதை ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து தெளிவா பேசுவோம். இடஒதுக்கீடை குறித்து நம்ம தெளிவா விவரமா அனைத்து தரப்புல இருந்தோம், ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு மாதிரியா இடஒதுக்கீடுக்கான வரலாறு இதுக்கும் நம்ம விடுதலைப்படுத்த நம்ம மேற்கோள் காட்டணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி வரலாறுகளை திரிச்சு அவங்களுக்கு சாதகமா அவங்கவுங்க எழுதி வச்சிருக்காங்க. எல்லாத்திலிருந்தும் தரவுகளை எடுத்து நாம எது சரி அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இருக்கும். இடஒதுக்கீடு குறித்து உண்மை வரலாறை, வன்னியர் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, அனைத்து இடஒதுக்கீடு குறித்து உண்மை வரலாறையும் உங்ககிட்ட விரைவில் அரசியல் வெங்காயம் கொண்டு வந்து சேர்க்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோவம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.